ஒரு சுடுகாடு வர வழியில் ஏதோ ஒரு சவுண்டு லைட்டாக சவுண்டு கேட்டுச்சு. சரி ஒரு நிமிஷம் வேணாம் வாங்க. ஏன்னா அவன் மயக்க கொடுத்துருவாங்க. அங்கே லைட்டு முன்னாடி நிற்கிதான்னு பார்த்துக்குங்க. ஸ்டார்ட். ஹாய் மக்கா, நான் 34 ஆகிட்டு இருக்கு. ஹாய் மக்கா, நான் உங்கள் எஸ்கே ஃபன் சேனல்ல இருந்து பேசுகிறேன். இப்போ இவ்வளோ தூரம் சவுண்டாக பேசுகிற அளவுக்கு நான் ஒன்று இந்த வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஒரு டெரரா அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்ம முன்னோர்களை பார்க்க இல்லை. இப்போ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சோம், ஆரம்பமே அலக்கழிக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கேக்குதுண்ணா, நல்லா கேக்குது. இப்போ இந்த டீமோட தான் போறோம். உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் வருண். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நந்தா. என் பேர் ஸ்டாலின். மக்களே, என் பேர் சுகன் பிரவீன். சுகன் ஷார்ட்டா சுகன்னு கூப்பிடுவாங்க. ஷார்ட்டா சுகன்னு கூப்பிடுவாங்க. இப்போ சிரிக்கிறோம், அதுக்கப்புறம் சிரிப்பு இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதான் ரித்தீஷ் ஒருத்தர் பேக்ல லைட் பிடிச்சிட்டு இருக்காரு, கேமராமேன் அங்கே இருக்காப்புல. ஸோ அவங்களெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்றோம். ஆரம்பம் பயங்கரமா இருக்கு. அதாவது இப்போ பயில கொஞ்சம் பீதி ஆயிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அங்க போய் சர்ப்ரைஸ் தான் இருக்கும் கண்டிப்பா. யார் தட்ட போறாங்கன்னு தெரியலாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் புதிய முயற்சியா இருக்கட்டும் அப்படின்னுட்டு தான். இதே மாதிரினா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அங்க போயிட்டு நாங்க ட்ரை பண்ண போறோம். ஒரு சுடுகாட்டுல ஐயோ உண்மையாவே இருக்கா, பேய் இருக்கா இல்லையா, இந்த அமானுஷம் இல்லை இது எப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோமா என்னன்னா எங்களுக்கு தெரியாது. இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஆள்னா நம்ம கேமராமேன் தான். அவர் தான் பயங்கரமாக பட்டையெல்லாம் போட்டு எடுத்தே ஆகணும்னா அப்படின்னு 11:30 மணி எனக்கு கால் பண்ணாப்புல. 11:30 மணிக்கு கால் பண்ணி என்ன போமாண்ணா அப்படின்னா, ஏன்னா அவன் 6 நிமிஷமா விளையாட சொல்கிறான் போல இருக்கு. நான் கூப்பிட்டது 8:30 மணிக்கு, நீங்கள் வர்றது 11:30 மணிக்கு. சரி, ஓகே அப்படி இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். சரி, ஓகே, இதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் யாரும் துணை இல்லை, சப்ஸ்கிரைபர் தான் துணை எங்களுக்கு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12:34 ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் நாங்கள் இனிமேல் போகிறோம். மேக்ஸிமம் 12 மணிக்கு அவங்கள ரீச் பண்ணி நாங்கள் பர்த்டே விஷ் மாதிரி சொல்லணும். ஆனால் பண்ண முடியல. 12:30 ஆயிடுச்சு நாங்கள் அப்படி இப்படி கிளம்புறதுக்கு. ஓகே, இப்போ போய் அங்கே ஸ்பாட்டில் பார்ப்போம் என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி விளாகாக தான் வரப்போகுது. வெறும் கூடா இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒருத்தன் பெட்ரோல் இல்லைன்னா ஒரு பக்கம் நாய் துரத்துது. பிளாக் இவங்களை நம்பி எடுத்துட்டு நான் ஹாரராக கொண்டு போகலான்னு பார்த்தேன். சாஸ்திரா பெட்ரோல் பங்கா? ஓகே, இப்போ வரைக்கும் நாங்கள் சுடுகாட்டை பார்க்கல. பெட்ரோல் இல்லை, இப்போ ஸ்டார்ட் ஆகலை. நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் என்ன பாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி 1:08. இப்போ வந்து ஒரு டீ குடிச்சு நாங்கள் ஆரம்பிப்போம். டீ வாங்கி கொடுப்பாரு. இல்லை, எங்கள் எல்லாரும் வாங்கி கொடுப்பாரு. டீ குடிச்சுது இல்லை. ஆக்சுவலாக நான் எனக்கு தெரில, நம்ம என்ன ஃபேமிலியாக ட்ரிப்பு வந்தோமா இல்லை ஏதோ எடுக்கணும் ஒரு இதாக இருக்கணும்னு பார்த்தா யாவும் முடிஞ்ச பீதியும் இல்லை. போய் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறதுன்னு தெரில. இவன் உடம்புக்கும் இவன் பேசுறது சம்மந்தமே கிடையாது. நினைக்கிறேன் இல்லை, இவனுக்கு ஒரு பிரச்சனை. இவனை காட்டுங்களா, என்ன ப்ராப்ளம்? இவனால நமக்கு தானே வந்ததுலேருந்து பெட்ரோல்
பாரதி ஒரு நிமிஷம் எங்கே போகிறீங்க சொல்லிட்டு போங்க பாரதி பார்த்துட்டோம் எந்த இடம் இது ப்ராப்ளம் இவனால சுந்தர் சிங் மாமா ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு நான் தான் கதையை எனக்கு வயிறு எரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தியானம் சோறு வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 மணிக்கு இப்போ வரைக்கும் சோறு வாங்கி கொடுக்காம பேய பார்க்க போற நாயை பார்க்க அழைச்சிடுறாங்க முடிவு கேட்டு சொல்லுங்க அன்புடுங்க சோறு வாங்கி தரீங்களா இல்லையா எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ இப்போ பாருங்க நான் வந்து நியூ கேட்க போறேன் அது சம்பவம்ல சரித்திரம் என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா விசித்திரம் மோசமா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரைடு வேலையை கட்டியிருக்கு இது என்ன விஷயம்னா எதுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு கிளம்பும் போது நாய் சவுண்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு மூணாவது நம்மளால வயிற்ற கலக்குதுன்ட்டான் அங்கேருந்து நேரம் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது கடைசி சொல்லவே இல்லை பார்த்துங்க அது சோறு பிரச்சனை எங்களுக்கு இங்கே என்னன்னா இப்போ நம்ம எதுக்கு போனோம் ஆரம்பிச்சது வந்து சுடுகாட்டுக்கு போகணும் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆனால் கடைசியில் அதுக்கு போல இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல எல்லாமே ஒரு இதாகவே இருக்குது பைக்கை திருடுற மாதிரியே ஒருத்தவங்க